மதிப்புக்குரிய தாய்மார்களை, நாடு பட்டும் நல்லவர்களை, ஒருபட்டும் உத்தமர்களை, காலையிலே காடு சென்று மாலையை விடு திரும்பி இந்த மண்ணை எல்லாம் பொன்னாக்கி கொண்டிருக்கும் அருமை உழைப்பாளை பெருங்குடி மக்களை, ஆன்றவர்களை, சான்றவர்களை, ஊர் பெரியவர்களை, ஊர் முக்கியஸ்தர்களை, ஊர் நாட்டாமை அவர்களை, கோவில் பூசாரி அவர்களை, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய உயர்திரு காவல்துறை சார்பாய் அவர்களை, இங்கே சிறந்த முறைகளை ஒளி அமைந்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளம் SPA கருப்பசாமி ஆடியோஸ் அதன் உரிமையாளருக்கும் அதில் பணிபுரியும் ஊழியருக்கும் எங்களுக்கெல்லாம் இடியுமறை பக்க பலமாக இருந்து பக்க மேலங்களை கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் எங்களை இணையதளம் மூலமாக இந்த உலகிற்கு எடுத்துக்காட்டி பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரன் VSK யூடியூப் சேனல் சுந்தரன் அவர்களுக்கும் எங்களது அன்பு அப்பா பூசாரி நாயகப்பட்டி சேர்ந்த ராஜநடிகர் பெரியசாமி அவரது நாடக கலைகள் சார்பாகவும் எனது அன்பு நண்பன் ஆரியூர் சகோதரன் VP வேங்கை கருப்பையா அவரது நாடக கலைகள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு ஆகிய மகமாகி 1000 கண்ணுடையால் அந்த அங்காள பரமேஸ்வரி வணங்கிவிட்டு மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டுமைத்து மூவாடை காரியம்மா தாயே நீ மருளாடி வந்திடமிடமா உடுக்கை பொம்மை முரசொலிப்பே
அப்படி இருந்தாலும் தங்கராசனே வானே அண்ணே, தங்கராசனே வானே, தங்கராசன் அண்ணே, இந்த உலகத்துல நம்மள 10 மாசம் சுமந்து பெற்றெடுப்பவள் யார்? பெற்ற தாய். தாய் தான். ஆமா. ஈ எண்ணாமல் எறும்பு எண்ணாமல் உலகத்துக்கு அறிமுகம் காட்டுறது பெற்ற தாய். ஆமாங்க. ஆமா அண்ணே, ஆமாண்ணே. ஈ எண்ணாமல் எறும்பு எண்ணாமல் ஆமா. தொந்தி நடுங்க தொடை குலுங்க கண்டிப்பா பொத்தி பொத்தி பெத்தெடுக்கிறா, பொத்தி பொத்தி காப்பாத்திட்டு இருக்கா. ஆமா அண்ணே, கோடி ரூபாய் போட்டு வீடு கட்டி வச்சிருப்பான். ஆமையா. ஆனா அந்த அண்ணன் எங்க தெரியுமா இருப்பான்? எங்கனே? அனாதை இல்லத்துலங்க. உண்மை. நாட்டுல பல பேர் வீட்டுல இல்லாம. ஆமா. ஆனா தெரிய மாட்டேங்குது. கண்டிப்பா. தானும் ஒரு நாள் நடந்து விருந்து அடையும் பொழுது ஆமா நம்ம பெத்த பிள்ளைய அந்த இடத்துக்கு அனுப்ப எப்படி நேரம் போகுது. ஆமா. அண்ணே, அம்மனே, இருக்கும்போது இளம் விதைப்பட்டு ஆமா செத்த பின்பு செல வச்சு என்ன பிரயோஜனம்? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. செத்தனை கொண்டு போய் ஊத்திவான் குழியில பாலை. ஆமா. மண்ணு குடிக்க. ஆமா. ஆனா இருக்கும்போது டீ வாங்கி கொடுத்தா ஆத்தா வயிறு நிறையும் இல்ல. கண்டிப்பா. அண்ணே, அந்த மன நிறைவோடு இந்த உலகத்துல சரி ஒவ்வொரு ஜீவராசி ஆகட்டும். ஆமா. தாய் இல்லாமல் நான் இல்லை. கண்டிப்பா. தானே எவரும் பிற சொல்லிக் கொண்டு பிறந்ததே இல்லை. தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாய் இல்லாமல் நான் இல்லை. ஜீவநதியாய் வருவாள், என் தாகம் தீர்த்து மகிழ்வாள். ஜீவநதியாய் வருவாள், என் தாகம் தீர்த்து மகிழ்வாள். ஜீவநதியாய் வருவாள், என் தாகம் தீர்த்து மகிழ்வாள். தமரினை பொறுப்பாள், தருமத்தை வளர்ப்பாள், தரணியிலே வளம் சேர்த்திடுவாள். தருமத்தை வளர்ப்பாள், தரணினை பொறுப்பாள், தரணியிலே வளம் சேர்த்திடுவாள். தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாய் இல்லாமல் நான் இல்லை. தூய நிலவாய் கிடப்பாள், தன் தோளில் என்னை சுமப்பாள். தூய நிலமாய் கிடப்பாள், என் தோளில் என்னை சுமப்பாள். தன்மை இல்லாமல் நீ மிதித்தாலும், தன்மை இல்லாமல் நான் மிதித்தாலும் தாய்மையிலே மனம் தரித்திடுவாள். அந்த தாய் இல்லாமல் நான் இல்லை. மேகமீதையில் நடப்பாள், உயிர் மூச்சினிலே கலந்திருப்பாள். மேக வீதியில் நடப்பாள், உயிர் மூச்சினிலே கலந்திருப்பாள். மலை மூடி தொடுவாள், மலர் மனம் தருவாள், மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள். மலை மூடி தொடுவாள், மலர் மனம் தருவாள், மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள். தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாய், என்றும் என்னை காக்கின்றாள். தாய் இல்லாமல் நான் இல்லை. ஆதி அந்தமும் அவள்தான், நம்மை ஆளும் தேவியும் அவள்தான். ஆதி அங்கமும் அவள்தான், நம்மை ஆளும் தெய்வமும் அவள்தான். அகந்தையை அழிப்பாள், ஆற்றலை கொடுப்பாள். அகந்தையை
ஆமா. அதன் அருகாமல் இருக்கின்ற சக்கம்பட்டி. சரி. சக்கம்பட்டிக்கு அருகாமல் இருக்கின்ற சிட்டாம்பட்டியிலே பிறந்தவையா. கண்டிப்பா. எனது பேரு சேதுபதி. சேதுபதி. எனது மனைவி பேரு செம்பாயி. சரி. அண்ணே, அம்மனே, தங்கராசனே, வானே. எனக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. சரி. குழந்தை செல்வம் இல்லை. இல்லை. ஆனால் இப்பொழுது ஆ. என்னுடைய குலதெய்வம் ஆமா. அந்த கள்ளழகர் அருளாலும் மதுரை மீனாட்சியின் அருளாலும் சரி. அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கியா. சரி. யோ, ஆமாண்ணே. எனக்கு புள்ள பிறந்திருக்கியா. உனக்கா? ஆமா. என்னண்ணே சொல்ற? ஏன் என்ன சந்தேகமா உன் கேட்கிற? பொண்டாட்டி எங்கே போச்சு? இல்லை, உனக்கு பிறந்துச்சா உன் பொண்டாட்டி போயா கொக்கால. சரி. அண்ணே, எனது உதவியினால் சரி. எனது மனையாளுக்கு சரி. அழகான ஆண் குழந்தை தம்பி பாண்டி. சரி. தை மாதம் 3ஆம் தேதி ஆமா. நிறைந்த வெள்ளிக்கிழமை. சரி. என் மகன் பிறந்த தினம். வெள்ளிக்கிழமை பிறந்த காரணத்தினால சரி. எனது மகனுக்கு வெள்ளச்சாமி என்று வாழ்க வெள்ளச்சாமி வாழ்க. உனக்கு காலையில 2 ரூபா காசு உண்டியா? என்னென்ன சொல்ற? அண்ணே, என்னென்ன கூட சொல்ற? தம்பி, சரி. வெள்ளிக்கிழமை பிறந்த காரணத்தினால் சரி. வெள்ளச்சாமி என்ற திருநாமம். சரி. சனிக்கிழமை இருந்தா போயா 3 காசு முண்டை. சரிண்ணே. ஞாயிற்றுக்கிழமை இருந்தா சரிண்ணே. அண்ணே, அப்படி இல்லைங்க. சாதக முறைப்படி. சரி. சாதக முறைப்படி, ஜாதக முறைப்படி. ஆமாங்க. எனது மகனுக்கு வெள்ளச்சாமி என்ற திருநாமம். சரி. அதை தை மாதம் 3ஆம் தேதி ஆமா. மதுரை மாவட்டம் சரி. உரங்காம்பட்டி ஜல்லிக்கட்டு, ஆமா, மஞ்சு விரட்டு, மாடுபிடி திருவிழா. சரி. ஏண்டா டேய், ஏன்னா? ஏண்டா கேடப்பையில, என்ன யாரு? ஏண்டா டேய் கிறுக்கப்பையில, என்ன யாருன்னு? ஏண்டா பொங்காப்பையில, ஏண்டா வெட்டிப்பையில, டேய் நீ சோத்த தின்ற சோத்தட்டு வேற தின்றியாடா. என்ன யார சொல்ற? பரதேசி பையில. டேய் உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா? கொஞ்சம் போறனே, எனக்கு ரத்த கொதிப்பு அதிகம்னே. ரத்த கொதிப்பு அதிகமாச்சா? அம்மா. ஏயா உனக்கு ரத்த கொதிப்பு? இல்ல, கொஞ்சம் சூடியா இருக்கு ரத்தம், அதனால சொல்றேன். அண்ணே, நான் உங்களை சொல்லுவேனா? அதானே பார்த்தேன். உங்க மேல எம்பிட்டு வச்சிருக்கேன் என்னத்த மரியாதை. அதானே பார்த்தேன். என் பொண்டாட்டி என்ன பார்த்து கேட்டாயா? நெஞ்சில அடிக்காதனே. ஏயா உனக்கு பிரஷர் இருக்குது. யோ, அதுல இந்த பக்கம் அடிச்சா சாவாங்க. அப்படியா? சரி. சாமாட்டாக்கியா? அண்ணே, என் பொண்டாட்டி எவ்வளவு சொன்னா? டேய் போகாதடா, டேய் போகாதடா. யார? என்ன பார்த்து சொன்னாயா? இப்படி ஊருபுறா மாடு பிடிக்க போற அழகிரியே. சரி. சண்டாளா, சண்டாளா போற வழியில ஆமா நீ மாடு முட்டி செத்து போயிட்டினா? ஏனே, நான் இப்பதானே இன்னைக்கு முதல் வருஷம், இப்பதான் 10 வருஷத்துக்கு முன்னாடி. அண்ணே, அப்படி இல்லங்க. சரி. நீ மாடு முட்டி செத்து போயிட்டினா? பெட்டிக்கார நாளைக்கு ஒத்த புள்ள முத்து புள்ள பெட்டிக்கார சத்தியமா நாளைக்கு வேற தான் வருவாங்க. ஒண்ணும் இல்லையா? என்ன சொல்றல்ல? ஓஹோ, நம்மளுக்கு ஒத்த புள்ள முத்து புள்ள சொத்து புள்ள வெள்ளச்சாமி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பிறந்திருக்கா. ஆமா ஆமா. இன்னைய மகன் வெள்ளச்சாமி யாரையா பார்த்து கேட்டா? சரி. என் பொண்டாட்டி பேச்ச நான் கேட்கலையா? எப்பயா கேட்டிருக்கேன். ஏயா உங்களோட சேர்ந்தா நான் அப்படிதான் கேட்டேன். என் பொண்டாட்டி சொல்ல கேட்கல. சரி. நேரா கிளம்பிட்டேன். எங்க? மாடு பிடிப்பதற்காக. ஆஹா, களத்துல இறங்கியாச்சுங்க. ஆமா ஆமா. விதவிதமான மாடு. இந்த மாட்டை பிடிக்கலாமா? சரி. அந்த மாட்டை பிடிக்கலாமா? சரி. எந்த மாட்டை பிடிக்கலாம்னு யோசனைங்க. ஆசை அதிகமாயிருச்சு. அண்ணே, மாட்டை பிடிக்க ஆசை மொத்தமா என் பொண்டாட்டி ஞாபகம் வந்துருச்சு. அது சரி, அது சரி. என்ன காரணம் தெரியுமா? என்னண்ணே? என் பொண்டாட்டியை நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணையா? நாங்கெல்லாம் ஆமண்ணே காதலிச்சு கல்யாணம் பண்ணி. அண்ணே, நீ காதலிச்சிருக்கியா? இல்லை, என்னன்னே தெரியாதுண்ணே. எத்தனை வீட்டு ஓட்டுக்குறை? பச்சை பையனே, நான் சின்ன பையனே. ஏன்னா நீ வேற. அண்ணே, என் மனைவியை காதலிக்கும் பொழுது எப்படிலாம் தெரியுமா? எப்படி? உனக்கு தானே தெரியும். இந்த இடையில தூங்குற தாய்மார்கள் எந்திரிச்சு உட்காருங்க. ஓஹோ, அந்த பொண்ணுகிட்ட ஒண்ணு சொல்லி வா. தனியா அவன் இல்லாம நெஞ்சம் வாடுதே. அவ இல்லாம நெஞ்சம் வாடுதே. பூங்காத்தே பூங்காத்தே போறவளை பெண்குகில பாத்தியா? தாங்காம தவிச்சேனே அந்த சின்ன மழை என்னிடத்தில் சேத்தியா? கண்ணால பார்த்ததும் அம்புட்டும் கனவாகி போனது. கண்ணுக்குள்ள கண்ணீர் வத்தி போனதும் பூங்காத்தே திரும்புமா? ஏன் பாட்டு விரும்புமா? பாராட்டே
கொடுக்க நீ குடிக்க ஆமா அந்த வாட காத்து சூடியேத்த காதல் வந்தா சொல்லி எடுப்பு உயிரோடு இருந்தால் வருகிறேன் ஒரு மூடன் கதை சொன்னாக என் கதை அதுதான் இது காதல் தெய்வீகம். ஆட போட யாரையா பாட்டியா கண்ணதி இழக்கின்ற பல சமாதிகள் காதலிலே தோல்விற்றதான் போல் இருக்கின்றது. முத்தமிழ் கவியே மருக முக்கணி சுவையே மருக காதலினும் தீவினிலே காலங்கள் பாட ஆராதனை கோடி அறிவு கட்டுதே அடி உண்மையிலே நீதம் தேடி உசுர முட்டுதே நீத ஒன்னால மலக்கோயில் விளக்காக ஒளியாய் வந்தவளே மனசோடு மனசாக இணையே தந்தவளே கண்ணு மூடி கண்ட கனவே பல ஜென்மம் தாண்டி வந்த ஊரவே ஓ பிரியா பிரியா ஓ பிரியா பிரியா என் பிரியா பிரியா ஏழை காதல் வாழுமோ இருளும் மொழி சேருமோ நீ ஓர் புறம் நான் ஓர் புறம் காணல் நீராய் வாழ்வோமே பூங்காற்றே அந்த பொண்ணு கிட்ட ஒன்று சொல்லி வா அவ இல்லாம நெஞ்சம் வாழுதே அவ இல்லாம நெஞ்சம் வாழுதே கண்ணகி வாழ்ந்த நாட்டில வாழும் கன்னித்தமிழ் மண்ணுக்கேத்த பொண்ணு அவளம்மா கண்ணகி வாழ்ந்த நாட்டில வாழும் கண்ணி தமிழ் மண்ணுக்கேத்த பொண்ணு அவதம்மா ஆயிரம் ஜென்மம் நான் எடுத்தாலும் உன்னை விட்டு இன்னொரு பெண்ணும் உள்ளொய்யக்குமா நம்ம பிரிக்கும் சக்தியே இங்கு ஒன்றும் இல்லை கட்ட பிடிச்சி கையில கட்ட யாரும் இல்லை கட்டு காவல் மீறி அவள் ஆனதே பூங்காற்ற எவளை அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லி வா தனியா அவ இல்லாமே நெஞ்சம் வாடுதே தென்மலக்காத்து வீசுற போது ஏழை பணக்காரன் என்று பார்ப்பதில்லையே மரக்காற்று வீசிற போது ஏழை பணக்காரன் என்று பார்ப்பதில்லையே நெஞ்சில காதல் கொண்டது போதும் சாதி மதம் பார்த்துக்கிட்டு கொள்வதில்லையே உள்ளம் இருக்கும் வீட்டிலே நல்ல செல்வம் இல்லை. செல்லம் இருக்கும் வீட்டிலே நல்ல உள்ளம் இல்லை. கட்டு காவல் மீறி காவல் ஓடுது ஆ, அப்படி இருந்தாலும் அன்னை இந்த சேதுபதியாகப்பட்டவன் ஆமா எங்க பிறந்தேன் சரி எப்படி பிறந்தேன் கண்டிப்பா. எனக்கு என்னவெல்லாம் பிடிக்கும் சரி என்னவெல்லாம் தெரியும் எடுத்து சொல்லணும்ல கண்டிப்பா போலாமா அம்மனே அண்ணே அண்ணே சைடில் இருக்கிற அண்ணே கொஞ்ச நேரம் கம்முன்னு உட்காருங்க இந்த தயவுசெய்து ஹல் 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 ஹலோ ஹலோ டேய் ஏய் எனக்கு ஏய்
சரி. சக்கமட்டிக்கு அருகாமல் இருக்கின்ற சிட்டாம்பட்டியிலே பிறந்தவையா. சரி. அண்ணே. ஆமனே. தெங்கராசனே. தங்கராசனே. நீ பேரை மாத்தலையா? ஏன்னா இன்னைக்கு தானே கோவியனே. நீங்களா காலை தூக்கிச்சு எங்க போவீங்க? ஏனே அதை பற்றி கேட்காதனே. நீங்களா உருப்பிடுவீங்களா? நீங்களா பொழப்பீங்களா? மைக் செட்டுக்காரர்கள் அவர் கரெக்டாக சொல்லுவார். அண்ணே இந்த சேதுபதி கண் விழிச்ச உடனே ஆமா எங்க தெரியுமா போமா? எங்கய்யா? எங்க தெரியுமா போமா? எங்கடா திறந்து கிடக்கும்? எதையா? எங்கடா வாய வைக்கலாம் அலைவங்க. ஆமா ஓ நீங்க எதையா சொல்றீங்க? சாராயம், கல்லு, சரி, கஞ்சா, போதை, இந்த மூணையும் போட்டுக்கிட்டு சரி எந்த நேரமும் சரி ராஜ போதையில் இருக்கக்கூடிய ஆளியா. நல்ல மனுஷன் நாங்கெல்லாம். அண்ணே காலையில முகம் கழுவுறதே சாராயம் தான். நீங்களா? வாய் கொப்பளிக்கிறது சாராயம் தான். சரிண்ணே. அண்ணே இந்த சேதுபதி சாராயம் குடிப்பான். ஆமா எப்படி தெரியுமா? எப்படிண்ணே? எனக்கு கிண்ணியிலே கிண்ணியிலே சாராயமா சாராயமா ஏ சாராயமா எனக்கு வருகறியா அட கிண்ணியிலே எவடா சாராயமா சாராயமா கழித்து மீது எனக்கு வருகறியம்மா அழகிலே அழகிலே சாராயமா 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 அனமொழி எனக்கு சாராயமா அட பானையிலே எனக்கு சாராயமா அடியிலே அடியிலே சாராயமா 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 அனமொழி எனக்கு வருகறியா அட வட்டியிலே எவடா சாராயமா சாராயமா ஆலமேலே எனக்கு வருகறியம்மா அழகிலே அழகிலே சாராயமா 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 எனக்கு சாராயமா பத்தலங்க. அண்ணே போத ஏறல சின்ன அண்ணே என்னண்ணா சொல்ற? ஊரியல் ஊரியலா குடிச்சையா? என்னண்ணா குண்டாவில் குடிச்சிங்கிற? ஓ, தங்கராசு. தங்கராசு. ஊரியல் ஊரியலா குடிச்சேன். ஊரில் ஊரில் பத்தல. சரிண்ணே. எண்பது ஊரியல் தெரியுமா? எத்தனை ஊரில்ண்ணே? 80 ஊரியலுங்க. சரி பத்துமா? கொஞ்சம் கம்மியா சொல்றீங்க. இந்த உடம்புக்கு பத்துமாயா? எங்கண்ணே உடம்பு பார்த்தா எனக்கு தெரியும்ண்ணே. பத்தலங்க. ரெண்டு தொடக்கி சொன்னா அப்படி பத்தாது. அண்ணே நேரா கிளம்பிட்டேன். சரி எங்க எங்க தெரியுமா? எங்க? பனங்காட்டுக்கு. எதற்காக? எதுக்காக? பனங்காட்டுல போய் பனமரத்து மேல ஏறி சரி அந்த ஒத்த மரத்து கல்ல அடங்கோப்பா ஒத்தாளா யோ ஒத்தாளா ஒரே ஆளா எடை கட்டாம குடிச்சா எப்படி இருக்கும்? உங்களுக்கு தானே தெரியும். இந்த தேகம் தேக்கு மரமாட்ட இருக்குமியா? பார்த்தாவே தெரியுது. அப்படி வளர்த்த உடம்பு எப்படி எப்படி? அங்கே ஒத்த மரம் அடடா கல் குடிச்சி கல் குடிச்சு குடிச்சி கல் குடிச்சு சேதுபாதி ஒத்த மரத்து அடடா கல் குடிச்சு குடிச்சி கல் குடிச்சு குடிச்சி அடிவாரே வடட சேதுபதி ஒத்த மரத்தில் குடிச்சி குடிச்சு குடிச்சி கல் குடிச்சு சேதுபாதி அட ஒத்த மரத்து அடடா கல் குடிச்சு ஏய் ஏய் ஆ ஏய் ஏய் ஆ ஆ ஆ ஏய் 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 ஆ ஆ ஆ ஏய் அண்ணே நானே பத்தலங்க. ஆமாண்ணே. சாராயம் போட்டேன். போத ஏறல. சரி கல்லு தண்ணியை குடிச்சங்க. சரி பத்தல. பத்தாது. ஏங்க ஏனே உங்களை கசக்க தெரியுமா? என்னன்னே எனக்கு தெரியாதுண்ணே. பச்சை பிள்ளை கோபியனே உனக்கு கசக்க தெரியுமா? அவர் அதை விட சின்ன பச்சை பிள்ளைண்ணே. 3 அண்ணே நான் எப்படி தெரியுமா? எப்படிண்ணே? காலையில ஒரு கசக்கு, மதியானம் ஒரு கசக்கு. அடடே அண்ணே இன்னைக்கு நாடகம் நம்மளுக்கு லோக்கல். வரும்போது கூட கசகல் தாயா. என்னண்ணே சொல்ற? நீ எதையா சொல்ற? என்னண்ணே பிரியாது நீ பாடல. என்னது என்ன கசக்கிறதுன்னு என்னண்ணே? நான் கஞ்சாவை சொன்னையா. ஓஹோ எப்படி தெரியுமா? எப்படிண்ணே? நான் தான் கஞ்சா குடி. ஆமா ஆமா கஞ்சா குடி. நமக்கு ஒரு 2 கிலோ கொடுப்பா. இல்ல வேணானே. யோ நான் தான் கஞ்சா குடி. அடடா போதையிலே 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 போதையில்ல அடடா இந்த சேதுபாதி அட கஞ்சா குடி அடடா போதையிலே 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 அடடா சேதுபதி ஓடிவாரே அடடா ஒரு மகத்தி ஒரு மகத்தி ஒரு மகத்தி இவனே அடடா சேதுபாதி வந்தாரல்ல அடடா ஒரு மகத்தி
ஏறிடுச்சுங்க. என்னதுண்ணே? போதை ஏறிடுச்சியா? சரி, மேலே உச்சியில். சரிண்ணே. யோ, மயிறு பூரா மேலே நிற்குது. போதை ஏறிடுச்சியா? ஆமாண்ணே, ஆமாண்ணே. இதே போதையோட ஆமா, மாடு பிடிக்க போகணும். போகணும்ண்ணே. நான் மட்டுமா? ஆமா. என் நன்மை ஒருத்தர் வந்திருக்கான். உனக்கா? டேய் முத்து, முத்துராசு. டேய் முத்துராசு, வாடா டேய். அண்ணே, ஆமாண்ணே. அது மட்டுமா? ஆ, இந்த சுற்று வட்டாரத்துல சரி எங்க திருவிழா நடந்தாலும் சரி. முதல் நான் தான் நினைப்பேன். புதுக்கோட்டை கிராமமா மாவட்டம் போகிறோமா? மதுரை மாவட்டம். சரி சரி. எதற்காக? எதற்காக? கலை வீசியதற்காக. ஆமாம் ஆமாம். என்ன நாட்டம்? ஆமாம். கோல் அடிக்கிறது. சரி. கோலெல்லாம் அடிப்பீங்களா? ஒயிலாட்டம் ஆடுறது. சரி சின்ன குனிய வச்சு குத்துறதியா? ஒப்பந்தம் தானே, அந்த வேலையெல்லாம் பார்ப்பீங்களா? ஏன் அவனுக்கு தெரியாதா? எனக்கு எங்கண்ணே அது? அண்ணே, ஆ. குனிய வச்சு குத்துறதுனா ஆ. ஒவ்வொரு ஊர்லயும் ஆத்தாளுக்கு திருவிழா நடக்கும். ஆமா. அப்படி நடக்கின்ற வேலையில ஆமா. பெண்களா குனிஞ்சு குனிஞ்சு அடிப்பாங்களே. ஆமாண்ணே. என்னன்னு எனக்கு தெரியாதுண்ணே. கும்மி. கும்மியா? வட்ட கும்மி, ஆ. நீட்ட கும்மி, சரி. சந்து கும்மி, பந்து கும்மியா? இப்பெல்லாம் டிவியை பார்த்துட்டு அதெல்லாம் அடிச்சு நான் பார்த்தது இல்லைண்ணே. அண்ணே, ஆ. கும்மி அடிப்போமா? ஆமா, அடிக்கலாம்ண்ணே. தண்ணி நீ நாதினம், தண்ணி நீ நாதினம், தண்ணி நீ நாதினம் தன்னானே, தன்னே நாதினம் தன்னானே, தண்ணி நீ நாதினம் தன்னானே, தன்னே நாதினம் தன்னானே, தண்ணி நீ நாதினம், தண்ணி நீ நாதினம், தண்ணி நீ நாதினம் தன்னானே, தன்னே நாதினம் தன்னே நாதினம் தன்னே நாதினம் தன்னானே, தண்ணி நீ நாதினம் தன்னானே, தன்னே நாதினம் தன்னானே, தண்ணி நீ நாதினம், தண்ணி நீ நாதினம், தண்ணி நீ நாதினம் தன்னானே, தன்னே நாதினம் தன்னே நாதினம் தன்னே நாதினம் தன்னானே. அம்மாடி எடுத்து வரவரமா சரசரமா திரளாளி கருப்பசாமி தவறிவர் தன்னோடு வெற்றியம்மா மாலை அம்மன சித்திர கோபுரம் கட்டவே, சித்திர கோபுரம் கட்டவே, சித்திர கோபுரம் கட்டவே, சித்திர கோபுரம் கட்டவே, நான் பள்ளிக்கு அழகு புகுந்து அந்தவரல புஞ்சொலைக்கு, ஆத்த வரல புஞ்சலைக்கு, தண்ணி நாதின, தண்ணி நாதின, தண்ணி நாதின தன்னானே, தன்னே நாதினம் தன்னானே, தண்ணி நாதின தன்னானே, ஒரு தன்னே நாதினம் தன்னானே, தண்ணி நாதின, தண்ணி நாதின, தண்ணி நாதின தன்னானே, தன்னே நாதினம் தன்னானே, தன்னே நாதினம் தன்னானே, தன்னே நாதினம் தன்னே நாதினம் தன்னே நாதினம் தன்னானே. அம்மாடி எடுத்து வரவரமா சரசரமா திரளாளி கருப்பசாமி தவறிவர் தன்னோடு வெற்றியம்மா மாலை அம்மன சித்திர கோபுரம் கட்டவே, சித்திர கோபுரம் கட்டவே, சித்திர கோபுரம் கட்டவே, நான் பள்ளிக்கு அழகு அந்தவரல புஞ்சொலைக்கு, வந்தாச்சியா அம்மனே. புறங்காமட்டிக்கு? அம்மா, அண்ணே, சரியான கும்பிடுனே. மாடு கண்ணுக்கு தெரியுதா? இல்லைண்ணே. நான் மட்டும் இங்க தனியா போயிருக்கேனா? என்னண்ணே, ஆயிரக்கணக்கான மாடு இருக்குது. நம்ம எங்க இதெல்லாம் கண்- பிடிக்கணும்னா ஆமா, சாராயம் போடணும். போடணும்னே. அப்ப- காசு இல்ல. இல்ல. அண்ணே, ஆமாண்ணே. வருவான் பாருங்க ஆ. என் நன்மை குத்துராசு. சரி. டேய் முத்து, வாடா ராசு. தன்னே நாதினம் தன்னே நாதினம் தன்னே நாதினம் தன்னானே, தன்னே நாதினம் தன்னே நாதினம் தன்னே நாதினம் தன்னானே. ஹலோ, இங்க சொல்றா, மீச விழுந்துருச்சுடா. ஆ. ஆட்டிய போட்டா அப்படிதான்டா இருக்கும். ஏப்பா, இங்க வாடா, அந்த மீசை. டேய் முத்து, ஓய், வாடா ராசு. நான் தான், டேய் முத்து, நான் தான். நல்லா இருக்கிறியா? என்ன எல்லாத்தையும் தூங்க விட்டேங்க பாரு, பச்சை கலர் சிலையெல்லாம் வார்த்தா. ஏன் தெரியுமா? அவங்க தூங்குறது காரணம் என்ன தெரியுமா? இங்க வாரு, அங்கெல்லாம் வீரப்பூர் படுகால மாதிரியே இருக்குது டேய் இடம். முத்துராசு, ஓய், காரணம் சொல்ற கேள்றா. என்ன காரணம்? அடிக்குது குளிரு. அந்த சொரி அஞ்சம்மாவ சொரி. சுந்தரனே, இவன் பானை ஜூம் பண்ணி போட்டு விடு. நாளையோட இவன் டைவர்ஸ் தான். நீ போட்டதுலேயே ஏற்கனவே டைவீஸ் ஆகி தான் கிடக்குறேன். இன்னும் இதில் டைவீஸ் வேலையா? டேய் முத்துராசு, நான் தான். இன்னைக்கு என்ன நாள்? தை மாதம் 3ஆம் தேதி, என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. என்ன விசேஷம்? தாங்கள் மகன் 5 பிறந்தநாளில் ஆலவலம் நடந்து வருகிறது. வர வழியில பாத்தியா? பார்த்தனே. என்னடா பாத்த? அம்புட்டுங்க சொட்டையா தான் கிடக்கு. ஒக்கால. ஒக்கா டவுசர். டேய், என்ன வர சுந்தரம். வழியில பாத்தியாடா? சுந்தரண்ணே, உட்காருண்ணே உட்காருண்ணே. எங்கடா பாத்த? வர்ற வரல என்ன ரோட்டை தான் பார்த்தேன். டேய், சக்கம்பட்டியில பாத்தியா? பார்த்தேன்டா. என்ன நடக்குது? நடுப்படி சக்கம்பட்டி இல்லையா?
நடுப்படி சக்கம்பட்டிலையா? அந்த ஆள் சாராயம் குடிக்கிற இடம்டா. சரி. நம்ம மதுரை மாவட்டம் சக்கம்பட்டியில பார்த்தடா. ஆனமலை பக்கத்துல. அதுலயே ஒருத்தர் 700 நாமக்கல் கடை வச்சுட்டு போயிருக்காண்டா. உனக்கு ஞாபகம் இருந்தா சரி. டே முத்துராசு, ஆனமலை சக்கம்பட்டியில பாத்தியா? பார்த்தேன். எங்க வீட்டுல பாத்தியாடா? நீங்களே உட்காருங்க. என்னடா புள்ள பத்தோம்பல் மாதிரி நிற்கிறீங்க? உட்காருங்கடா, உட்காருங்கடா. எங்கடா பாதி கூட்டத்தை காணா? கட்டிக்காத்த கூட்டமெல்லாம் வாடா. வரும் வரும் வரும்யா. வாடா மாடு பிடிக்கும் போது கும்பல் பூரா கூடிக்கும். வாடா. டேய் 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 உட்கார. டேய் குண்டில மண்ணு விட்டு இருக்க உட்கார. நீங்கள நான் உன் முகரைய பக்கத்துல பார்க்க பிடிக்கல போலடா. யார் யாரு ஒன் சைடா படுத்திருக்கீங்களோ சொல்ல சொன்னாங்களா ஊர்காரங்க? ஆமா சொன்னியா? ஆமா மறந்துட்டேன். மன்னிச்சு பொழுடா நோட்டு அடிக்கிறேன். சொல்றா. அட பொறே மைக்ல சொல்றா. அப்புறம் என்ன குண்டிலே சொல்லுவாங்க? பக்கத்துல சொல்ற கேட்க மாட்டீங்களா? பொறு பொறு கேட்க மாட்டி சொல்றா. உன் காதுல செவுட்டு இதை இப்படி எடுத்துடுற. அப்ப கேட்கண்டா. சரி அன்பார்ந்த வேகமா சொல்லு. பணம் தான் இந்த ஊர்ல ஒரு கொலை விழுவ போகுது. என்ன வேப்பங்குலையா? தென்னங்கொலை. சரி சொல்றா. அன்பார்ந்த நாடக வாக்காள பெருமக்களே, ஏன்டா என் வாயை புடுங்குறாடே? அப்படிதானே சொல்ற. சொல்றா. சொல்லுமே அருடா. சொல்லு. அன்பார்ந்த நாடக தாய்மார்களே, தாய் மோர்களே, எப்பத்தான் பேசி முடிப்பீங்க? சொல்றா. சொல்ல விடுடா. சொல்றா. மிஸ்டர் நீரியானை, நீங்க ஓரம் பாருங்க. உங்க டைலாக் முடிஞ்சு வச்சு. சரி சொல்லு. ஏன் டைலாக்? டைலாக் மறந்துடுவியா? சொல்லு. அம்மா அது யாருமா பாய தூக்குறது? மோ அட மாத்தி போடுறாங்க. மாத்தி மாத்தி போடுறாங்க. அக்கா ரெண்டு பேரும் எங்க வரீங்க? அட பணிக்கு நனைஞ்சு போச்சாமடா. திருப்பி அக்கா ஒண்ணு கிடைக்க போறீங்கன்னா வேமா போயிட்டு உட்காந்தா இடம் கிடைக்காது. இதான் மைக்க விட சொல்ல சொன்னாங்கடா. அர்ஜென்ட் ஆத்திரத்துல அடக்க முடியா? சரி சொல்றா. நான் விடுறேன். வேமா வரல போற வரல மொன்ன பாம்பு படம் எடுத்துட்டு கிடக்கும். முன்னப்பாம்பு எப்படா படம் எடுக்கும்? ஏமா கேருமா நீ தான் நாடத்தை கெடுக்கிற. யாரா அது? அந்த பிள்ளைய தூக்கிட்டு போடுவாரு. யாரு? பெரிய ஐயா. அக்கா போச்சு. ஒன்னாலே நீ போன அரை கிரவுண்டு காலி ஆகி போச்சு. போ. டேய் சொல்றா. சொல்ல அன்பார்ந்த நாடக சேப்ர மக்களே, சொல்றா. நீங்கள் அவடமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஸ்ரீ பாண்டிச்சாமி நாடகம் நடந்துட்டு இருக்குது. சரி. இப்படி யாரும் ஒன் சைடா படுத்திருக்காதே, கரையா முடிச்சிடும். திரும்பி நாச்சும் படுங்க. அவ்வளவுதான். இதை சொல்லதான் மட்டும் முக்குனியா? எங்கே சொல்ல விட்டோம். இன்னைக்கு என்ன நாள்? தை மாதம் 3ஆம் தேதி. என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. என்ன விசேஷம்? தாங்கள் மகளுக்கு 5வது பிறந்த நாள் விழா. வர வழியில பாத்தியா? பார்த்தனே. என்ன நடக்குது? பிறந்த நாள் விழா ஆலோகலம் நடந்து வருகிறது. யாருக்கு? தாங்கள் மகனுக்கு. டேய் வெள்ளச்சாமி, வெள்ளச்சாமிக்கு 5வது பிறந்த நாள் நடந்து வருகிறது. அத சப்புடா. நான் அந்த வழிக்கு தான் வந்திருக்கேன். செப்புடான்னு சொன்னேன். செப்பு என்றால் சொல் என்ற அர்த்தம். தெளிவா கேக்குது இல்ல? ஒரு மஜரும் புரியாது. டேய் முத்துராசு, எனக்கே தெரியல. என் மகன் வெள்ளச்சாமிக்கு 5வது பிறந்த தினம். பிறந்த நாள் வீட்டுல கோலாகலமா நடந்து கொண்டிருக்கின்றன. செவ்வம் பட்ட வெங்கி. அடா 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 என்னடா அடா ஆம்பளை தான்டா. நான் ஆம்பளை இல்லடா. போடா பொம்பளைடா. போடா. ஒத்துக்கிட்டா சேர்றா. உன் உருவத்தை ஏன் உருவத்தையும் ஏணி வச்சாலும் எட்டு மாடா. ஆயா கொல்ல பாக்குறான்டா. டேய் முத்துராசு, என் மகன் வெள்ளச்சாமிக்கு பிறந்த நாள் நடந்துகிட்டு இருக்கு. ஆமா. கையில சல்லி பைசா காசு இல்ல. எப்படி இருக்கு தண்டியா இருந்தா? அம்மா யாரு? குடியார பயலுங்க. பிடிக்காரனுங்க. ஆமா. மாடுபிடி வீரனுங்கடா. ஆமா. மகாஜனங்கள் நல்லா பாருங்க. மாடு பிடித்தான் பிடிப்பாங்க. பழக்க தோசம்டா முத்துராசு. நல்லா பிடிச்ச. டேய் முத்துராசு, அங்க பாத்தியா? பார்த்தேன். தெரியுதா? தெரியுது. என்ன தெரியுது? இந்த ஒரு சீரியல் போட்டிருக்காரு. குறி 2 கொடைக்குள்ள உட்காந்துருக்கு. எவன் பொண்டாட்டி பத்திரியா அவங்க அண்ணனுக்கு தெரியும். என் பொண்டாட்டி அபிஷேக் தண்டை போட வழங்காத. என்ன சொன்ன? நல்ல மனுஷரா இல்ல, என் காதுல வேற மாதிரி கெட்டுச்சுடா. நல்ல மனுஷே. அரிசி வாங்கிட்டு வந்த காலையில அதை சொன்னேன். ஐயா எப்படி எல்லாம் இந்த வாழ்க்கை. நீ சொல்லுவ அடுத்து என்ன பேசுறே மறந்து போயிட்டா. பெரியப்பா அந்த அந்த எழுப்பி எனக்கு அதை கண்டத்தை எரிச்சலா வருது. பத்திக்கிட்டு எரியுது அப்படியே. டேய் எழுப்பிடு பெரியப்பா. பச்சை கலர் சொல்ல அது யாருமா? அது இங்கே இருக்குமா? அம்மா ஆனால் இந்த சிலிப்பு மனுஷனுக்கு ஒன்றும் குறைச்சல்ல. படுத்துக்கிட்டே தூங்குற அளவு கூட எழுப்பிடலாம். தூங்குற மாதிரி நடிக்கிற அளவு எழுப்ப முடியாதுடா. டேய் முத்துராசு, மாடுலாம் கூட்டம் கூட்டமா வந்துட்டு இருக்கு. வெள்ளை மாடு, காரி மாடு, செவல மாடு, புழு கலர் மாடு. ஏண்டா என்னடா பார்த்தா உனக்கு புழு கலர் மாடு மாதிரி தெரியுதா? மாடாடா. அப்படி சொல்றா. என் தங்க கட்டி விராலி மேல யானடா. என்னது யானையா? ஆமா. என்ன யானை? ஆண்டாளு. ஆண்டாளு. ஆண்டாளுக்கு பெருமாள் துணை, பானுபிரியாவுக்கு இந்த சரத்துக்குமார் துணை, நம்ம சரத்துக்குமார் பொண்டாட்டிக்கு இந்த பிரபாகரன் துணை. ஏப்ப உனக்கு குத்தலுக்கு விட்டுருக்கிறேன். என் பொண்டாட்டியா? உன் பொண்டாட்டி வேற என் பொண்டாட்டி வேற. அப்படி சொல்லாதடா. ஏன் சகல? சொல்லு சித்தப்பா. ஏன் சகலன்ற சித்தப்பான்ற? டேய் முத்துராசு, சொல்லுமா. அதெல்லாம் இருக்கட்டும். ஆரியா கொத்தா இருந்தாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும். மாடு வந்துருச்சு. மாடு வந்துருச்சு. நீ முன்னாடி ஏறு, நான் பின்னாடி ஏறுறேன். ஆனா இந்த மாதிரி நல்ல மனசு உனக்கு வரல வத்தியா? உண்மையுமே இன்னைக்கு தாண்டா வந்திருக்குது. ஏன் என்ன காரணம்? இத்தனை நாளைக்கு பார்த்துருக்கிறேன். என்னை பின்னாடியே ஏற சொன்னேன். இன்னைக்கு தான் முன்னாடி ஏற சொல்லிருக்கு. நீ முன்னாடி போய் முகரை காட்டு. மாடு தேய்ச்சி விட்டு போகட்டும். என்னத்த? ஓ முகரை கட்டியாதான்டா. மாடு தேய்க்குமா? முட்டு வாங்குறப்ப தெரியும். டேய் முத்துராசு, நம்ம கூட்டணிலாம் காணாமடா.
வருவாங்க. இப்போ தன்னல ஒரு மரண அறிவிப்பு வருகை அறிவிப்புடா. வருகை அறிவிப்போம். PM தங்கராஜ் எங்க இருந்தாலும் வெகு சீக்கிரமாக ஆழ்ந்த வருத்தத்துடன் வரவேற்கின்றேன். மொட்டை முடியா உச்சி கருப்பா வாடா. நான் குடுகுடுப்பு இடம் வழங்காத வேலை அப்படிதானே இருந்துச்சு. டே முத்துராசு, மாடு பிடிக்க போகணும். அதற்கு முன்பாக அதுலயே ஒருத்தர் காணா. ஹலோ ஹலோ அத வாராண்டி வாராண்டி வில்லாண்டி வருதே நீதானம்மா அம்மா ஏதோ சொன்னானம்மா. வாராண்டி வாராண்டி வில்லாண்டி ஒருத்தே நீதானம்மா அம்மா ஏதோ சொன்னானம்மா. நான் பாடினதுக்கு வாச்சிய நாங்க ஆடணுமாலே குல வழக்கப்படி மறந்துட்டேப்பா. 10 நாள் ஆடம் இல்ல என்னைய பார்த்தானே சித்தி வச்சுக்கல முடிஞ்சா. முத்துராசு என்ன சொன்னேன்? டேய் இருடா வரேன். ஆரியா கூத்தா இருந்தாலும் காரியத்தில் கண்ணா இன்னைக்கு இந்த வருஷம் 25 வந்து புதுசு புதுசா எதா இருந்தாலும் போடு பப்பன் டான்ஸ் மாதிரி போடுறான். காபடியா காபடியா காபடியாட்டம் அந்த வெள்ளக்கான ரசிகர் கூட்டம் அரோகரா முருகனுக்கு அரோகரா. என்ன என்ன பண்றீங்க? யானைக்கு கைகள் முளைச்சிருச்சியா? அப்படி நைவா போடுறேங்கிற பாடலாம்ல. குன்ற குடிபூர் அழகாம் குற்றாலம் பேரழகாம் கொட்டு மல்லி தோப்பு அழகா நீ எதை ஆற்றிய இல்லையோ உன் குண்டி பஞ்சர கூட மாதிரி இருக்குதுடா. டேஜே சேர்ந்து ஆடுதுயா, கொஞ்சம் பொறுமையா ஆடுங்க. மாடி வெட்டி பார்க்குது மாட்டை பிடிக்கிறோம். அண்ணே இந்த மாட்டை பிடிச்ச 1000 புர்காஸ் மைக் செட்டுக்காரர் சார்பாக நல்லா கேட்டுக்க. அண்ணே மைக் செட்டுக்காரண்ணே நல்லா பார்த்துக்க. கருப்புசாமி ஆடியோ சார்பாக 5 பவுன் தங்க செயின் 5 பவுன் இந்த மாட்டை பிடிச்ச. அது மட்டும் இல்லை, ஊர் பொதுமக்கள் சார்பாக வெள்ளி காசு பித்தளை கூடம் ஆமா அங்க பீன உனக்கு கிட்டியவே குத்துதியா மாடு. ஓ மொகரே முண்டை. முதல்ல மாட்டு கொம்ப பார்த்தியா பசு மாடு அவுத்து விட்டாங்க. அவருடைய சார்பாக குளவப்பட்டி அண்ணன் சார்பாக 101 மாட்டப்பிடி மாடுபிடி மாடப்பிடி மாடுபிடி அண்ணானே மாடு சரியான மாடு. எனக்கு ஒரு சந்தேகம். எந்த ஊர்லடா மாடு நெத்தில ஆட்டு போட்டு வந்துச்சு? ஐயோ இது அலங்காநல்லூர் ஒரு ஜல்லிக்கட்டு போட்டு எவனாச்சும் அம்பு வாங்கி இந்த மாட்டுக்கு வேற ஏகப்பட்ட பரிசு வருதுயா. வாங்கப்பா. ஏயா குடுக்குங்கிற குடுக்க முத்து. அம்மா என்ன பண்ணீங்க? மாடு பிடிக்கிறேன். மாடு என்ன பண்ணுச்சு? மாடு முட்டை வருது. முட்டை வந்தாலும் ஆம்லெட் போட்டு திங்க வேண்டியதானே? ஏன் காலையில ஆப்பாயில் போட்டுத்தானே குசு விட்டுட்டு போவேன். மாடு என்ன பண்ணுச்சு? முட்டை பாய வருதுடா. பாய வந்தா போட்டு தூங்குடா. மாட்டப்பிடியா மாட்டப்பிடியா மாடு. ஏண்டா டேய் வீட்ல மட்டும் 4 மாடு பிடிக்கிற 5 மாடு பிடிக்கிறேங்கிற? அதெல்லாம் புள்ளக்காரி மாடுற. புள்ளக்காரி மாடா? ஆமா. ஆமா எப்படி பிடிப்பீங்க? அடியில தண்ணியை தெளிச்சிட்டு வெள்ளக்கணை போட்டு. ஐயோ காட்டுப்பிடி சார்பாக சிறப்பான பரிசு. முன்னால சீருது மயில கால பின்னால பாயுது மச்ச கால
எனக்கு பரிசை பேர் கொடுங்க. சைக்கிள், மோதிரம், செயின் எல்லாத்தையும். யோ, துண்டை போட்டு கட்டி ரத்தம் ஒழுகுது. குடல் கீழே சரியுது பாரு குடல். அட துண்டா போட்டு கட்டி மாடு முட்டி இருக்கிற முத்துராசு. மாடு எல்லாத்தையும் தாண்டா முட்டாடி அப்பா. அடே என்ன பிள்ளை பத்த பொம்பளை மாதிரி ஆக்கிறியாடா. என்ன காப்பாத்துறா முத்து. முதல்ல என்ன காப்பாத்திக்கிறேன்டா. என் பொண்டாட்டி எவ்வளவோ சொன்னாடா. என் பொண்டாட்டி இருந்தா எனக்கு சத்தியமா மூச்சு வாங்குதுடா. நம்ம பொண்டாட்டி என்னடா சொன்னா? ஆமா, உனக்கு நாங்கள் 6 மாதம் எங்கள் மாடையில் காப்பிட்டுருக்குறேன். டே முத்துராசு. அண்ணே டே நண்பா. டே முத்து. நீர் நான் அங்கிட்டு போயிடுற சாரல் தெரிக்குது. அண்ணே அதெல்லாம் வேணாப்பா. இவனுக்கெல்லாம் 108 ஆம்புலன்ஸ் பஞ்சரா போயிடான். ஈச்சரா அதுவும் பத்தாதடா. டாரஸ் இருந்தால் எடுத்துட்டு வாங்கடா. இவனை தூக்கி போடுறது, யானையை தூக்கி போடுறது, இவனை ஒண்ணுதான். போவாதீங்க போவாதீங்க. எனக்கு நவா பொல்லாத சொப்பனை நானும் கண்டேன். இது கட்டபொம்மை நாடகம். போகாதே போகாதே, அது அந்த ராகம் இல்லடா. பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன். பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன். கண்ணே சிலம்பாயி. செம்பாயிடா. முத்துராசி, என் பொண்டாட்டி பேச்ச கேட்காம போனது. நல்லா சொல்லு. நீ அழுதுட்டு சொன்னாவே ஒரு மனுஷனும் புரிய மாட்டேங்குது. என் பொண்டாட்டி பேச்ச கேட்காம போனதுக்கு. என் பொண்டாட்டி சொல்ல கேட்காம போனதுக்கு அப்படி சொல்ல மாடியனை இங்கே முட்டிடுச்சா முத்துராசு. நல்லா பாருங்க மகாஜனங்களே. ஒருத்தனுக்கு மாடு அல்லையில முட்டும், கழுத்துல முட்டும். இவனுக்கு மட்டும் இங்கே முட்டிடுச்சு. நல்ல கண்ணு வச்சு பாரு. அல்லையடா என் கடைசி ஆசை நிறைவேற்றி வைப்பியா? கண்டிப்பா நேர்த்தி வைப்பேன். சட்டியோட மட்டும் வந்திருக்கியாடா. எனக்கு கடைசி ஒரு ஆசை. என்ன ஆசை? நிறைவேற்றி வைப்பியா? சத்தியமா நான் செத்து போன பிறகு உன் முட்டாட்டி நான் பாத்துக்கிறேன். சத்தியமா வீட்டை பக்கத்து கூட விட மாட்டேன்டா. நீ கவலைப்படாத. என்ன தோழமா தூக்கிக்கிட்டு நீ ஊர் வளமா போகலும் விட முத்துராசு. ஒன்னைய நானு தோல் அட பேச்சா அர்ச்சத்ரா. உன்னை இங்க இருந்து நான் தோல்ல தூக்கிட்டு போனோம். எப்ப மதுரைக்கு. நல்லா பாருங்கம்மா. ஆமா ஆமா, நீ சாகாம இருக்கணும். உன்னை நான் தோல்ல முத்துராசி. அட யாயா, தாய்க்கு பின் தாரன்னு சொல்லுவாங்க. நண்பா, முத்து, தாய்க்கு பின் தாரன்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன பொண்டாட்டிக்கு முன்னாடி வப்பாட்டினா சொல்லுவாங்க. வப்பாட்டிக்கு என்னடா அர்த்தம்? நீ வச்சு போன்ல வீடியோ கால் பேசுறீங்களா? அது எங்க அக்காடா. அக்கான்னு சொல்லி தான் அடுத்த முன்னாடி அட்டே போறேன். முத்துராசி, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பாவண்டா இந்த தண்டி உருவமா பிறந்திருக்கிறியாடா. உங்க அம்மா பாவம்டா. எங்க அம்மா எனக்கு 6 வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுத்தாங்க. அந்த தாய்ப்பால் ரத்தமா கொட்டுதுடா முத்துராசு. தாய் இருக்குதா இல்லையாடா? தாய் இருக்குதா? முத்துராசு, 6 வயசு பாம்பு விடுங்க. ஆமாண்டா, அது கிளவிய பாவம்டா. அம்மா நீ சுமந்த பிள்ளை, என் கருங்களும் என் நெஞ்சலும் கொண்டாடும் தெய்வம் தாயே. அன்னை ஓராலயம், அன்னை ஓராலயம். அம்மா
வானம் சென்றதேனோ மகிழ்விதழ் உண்மகள் நீரில்லாத மீனோ இந்த மண்ணில் வந்து பிறக்க வேண்டுமே வாழ வாழ என்று வாழ்த்த வேண்டுமே அம்மா சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை கண்களும் என்னென்னமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை போராலயம் அன்னை போராலயம் அன்னை போராலயம் இந்த பாடலுக்காக ஏப்ஜே அப்துல் கலாம் அவருடைய நினைவாக இந்த பாடலுக்காக 21 ஏப்ஜே அப்துல் கலாம் ஆம்புலன்ஸ் சார்பாக 21 அம்பிளிப்பு கலந்துள்ளார். பாஸ்தூர் ஐயா அவர்களுக்கு நன்றி 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 கலந்து வணக்கம். பொறுமையாக தூக்கிட்டு போய் பரிசை போகிற நீ தான் வாங்கிட்டு போகிற. ஆம்புலன்ஸ் உனக்கு ஃப்ரீ. இன்னைக்கு 3 என்னமா தெரியல, இன்னைக்கு 4 ஆம்புலன்ஸு ஜனங்கள் உனக்கு உன் மேலே பாசம் வேற என்ன. மல்மே சேதுபதி போடுங்க, தப்பு இட சொல்லு. ஆனால் இந்த தண்டியாக போடுறது என் குடலில் பாம்புடுக்கு என் பிடிச்சி வர்றா தின்னியா ஊட்டி எலும்பு எடுத்துட்டான். முக்க 10 புரோட்டா திங்கிறான். பாவம், நீ சாப்பிடவே இல்லைண்ணே. உன்னை நினைச்சா ரொம்ப பாவம். முழு கோழி ஒன்று கிரில்னு வாங்கினான், கிரில்லுன்னு சொல்லி உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. மயிரை புடுங்குனேன், விழுந்து எம்மல கிடக்குறிய. வணக்கம்ண்ணே. நீலாம் அப்படா நம்பேண்டா வேணா நீ அக்கா வந்திருக்கேன்டா, நீ அக்கா வந்திருக்கேன்டா. சோகமான சீனா, யாரும் சிரிக்க கூடாது. தங்கச்சி என் நாயை கடிச்சிருச்சுப்பா. ஊம்பா நாய் உனக்கு தெரியாது. இப்பெல்லாம் புது ட்ரெண்டிங்க. அக்கா வந்திருக்கேன்டா. நீ மூடு முண்டை போட்டு சத்தாக்காத நீ. அதனால மல்மே சேதுபதி சேர்த்துட்டேன். என்னை கொண்டிருப்பேன் கொஞ்ச நேரத்தில். எரும மாடு மாதிரி விழுகிறான்டா. என்னடாப்பா எம்பூட்ரா தின்னேன், குடல்ல புடுங்க. எல்லாம் உன் நம்ம தானே விடு. ஆனால் ஆள் பார்த்து போட்டிருக்கே வேற பொறுக்கி பொறுக்கியா இல்லை தேர்ந்தெடுத்து போட்டிருக்கே வாரி. அப்படி சொல்லியா? மிருதங்காருக்கு குண்டி வெரிசு, சேதுபதி போறவனுக்கு குண்டி வெரிசு. இந்த பப்புனுக்காரன் என்ன பப்புனுக்காரன் பெட்டிக்காரன் தான் சூத்துவத்தி. எல்லாம் டைனோசர் மாதிரி தான் எப்படித்தான் தெரிவாங்க. ஆனால் உண்மையாக சொன்னது நீ ஒரு ஆள் தான். நாங்கள் தான் என்னமோ தொக்கர்த்தே மாதிரியே. ஆமாம்மா, இப்படியே தெரியுது. ஈடற்ற பார்த்தினி இன்பத்தை கொண்டு வந்தான். ஆமாம், அது மாதிரி சேதுபதி மாண்டு மடைந்தாலும் அவர் என்ன சொல்லிட்டு மாண்டு மடைந்தார்? என்ன? முத்துராஜா, என் மகன் வெள்ளச்சாமியை நான் மாண்டு மடைந்தாலும் என்னை போலவே சிறந்த வீரனாக வளர்க்கும் என்று தெரிவித்தார். அதுபோல சிறந்த வீரனாக வளர்த்து வந்தாச்சு. தயவுசெய்து உங்களை கையெடுத்து கும்பர் எல்லாமே இப்படி எந்திரிச்சு வாங்கம்மா. அம்மாமே இவ்வளவு தூரம் தாய்மார்கள் தயவுசெய்து கையெடுத்து கும்பர் எந்திரிச்சு வாங்கம்மா. கோச் எல்லாருமே எந்திரிங்க. ஏன்னா வாங்கின இளைஞர்கள்லாம் வாங்கய்யோ, இப்படி வாங்கய்யா. நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க, இதை கொடுத்தாதான் நாடகம் சிறப்பாக இருக்கும். வெக்கப்படாது. நம்ம ஊர் நாடகம் தான். இதுவரை அங்கே உட்காந்துருந்தீங்க, நாங்கள் எதுவும் சொல்லலை. இந்த வெள்ளச்சாமி வருகின்ற நேரம் ஆமா யூடியூப் சேனல் புகழ்பெற்ற தமிழகத்திலே உண்மையாலுமே தமிழகம் மட்டுமன்றமல்ல வெளிநாடுகளிலும் சிறப்புமிக்க பெயர் கொண்ட பாசத்திற்குரிய உங்கள் வீட்டு பிள்ளை வேங்கை விபிகே கருப்பை வருகின்ற நேரம் தாய்மார்கள் தயவுசெய்து அப்படியே முன்னாடி வாங்க. எல்லாத்தையும் தூங்குறோம் எழுப்பிடுங்க. வந்ததுமே சாமியில் பாரு போட்டு மிதிச்சு விட்டா கேள்வி கேட்பாடு. தம்பி கீழே இறங்கி உட்காந்து சாமி கீழே இறங்கி உட்கார். ஆனால் இந்த இளைஞர்களை வாங்க இப்படி வாங்கய்யா. நீங்கள் அப்படியே முன்னாடி வாங்கப்பா. தயவுசெய்து இந்த தூங்குறோம் எழுப்பிடுங்க. எல்லாருமே முன்னாடி வாங்க, எந்திரிச்சு வாங்க. நம்ம ஊரில் தான் நாடகம் நடக்குது, நம்மளே வெக்கப்பட்டா எப்படி அன்பார்ந்த நடக்கல பெருமக்களே. மைக் எடுக்கிறேன்னே அன்பார்ந்த நடக்கல பெருமக்களே, நீங்கள் ஆவணமிகு பார்த்து கொண்டிருந்த நாடு உலகின் நமரசநாயகன் யூடியூப் சேனல் பெயர்பெற்ற நமது புத்தானத்தை சேர்ந்த நமது ஊர் அருகாமையில் புத்தானத்தை சேர்ந்த விபி வேங்கை கருப்பையா இதோ உங்கள் முன் வெள்ளச்சம் வேற காத்து கொண்டிருக்காள். உங்களுடைய கரகோஷத்தோடு எல்லாருமே கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. வருகிறார், இள வயதிலே பெயர் பெற்று இதோ உங்கள் முன் வருகிறார்.